ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸுமே ரொம்ப முக்கியமான மேட்ச் நேற்று நடந்த மேட்ச். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிற முனைப்போடு தான் விளாண்டாங்க. ஸோ அதுதான் இங்கே இந்த மேட்ச்க்கு ரொம்ப விறுவிறுப்பாக பார்க்க வந்தது. ஸோ ஏன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப்குள்ளே போகணும் அப்படின்னா சிஎஸ்கே இதை ஜெயிச்சே ஆகணும். மும்பை இந்தியன்ஸ் தன்னோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்லேருந்து எல்லா மேட்சுமே ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் விளாண்டுருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா பவுல் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதனால் மும்பை பேட்டிங் பண்ணாங்க. ஸோ மும்பை பேட்டிங் ஆரம்பத்திலே கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட பேட்டிங் அந்தளவுக்கு கை கொடுக்கல. ஸ்லாக் ஓவர்ஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா அன்சுல் கம்போஜ் அவரோட பவுலிங் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கார்த்திக் சர்மா போட்டார். ஸோ அகில் குசைனை எடுக்கல. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி ருத்துவோட கேப்டன்ஸுமே வேறு லெவலில் இருந்துச்சு. செம்மையாக டைட் பண்ணார். பவுலிங்கை சேஞ்ச் பண்ணி ஸோ அவங்களோட பவுலிங் அதேமாதிரி ராமகிருஷ்ணா கோஷ் அவரோட பவுலிங்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. சௌத்ரியோட ஃபஸ்ட்டு ஓவர் வேறு லெவலில் சம்பவம் பண்ணார். ஸோ அந்த மாதிரிலாம் பவுலிங் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அன்சுல் கம்போஜும் 100 ஆகும்போதும் செம்மையாக டைட் பண்ணாங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட செம்ம டைட்டான ஓவர்ஸ் தான் ரன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிச்சு. அதனால மும்பை இந்தியன்ஸால் அதிக ரன்கள் எடுக்க முடியல. பேட்ஸ்மேன்ஸுமே ரொம்பவே தடுமாறினாங்க. விக்கெட்ஸ் போயிட்டே இருந்துச்சு ரெகுலர் இன்டர்வலில். ஸோ அவங்களால அதிக ஸ்கோர்கள் செட் பண்ண முடியல. டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 159 தான் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா களத்தில் சிஎஸ்கே இறங்கியிருக்காங்க. சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ சஞ்சு சாம்சன் வழக்கம் போல் ஒரு கேட்சை கொடுத்தாரு. அவர் அந்த கேட்சை மிஸ் பண்ணாங்க மும்ராவோட பவுலிங்கில். அதே ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ கேட்ச் ரிங்கிள்டன் சூப்பராக எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் அவுட் ஆனால் நம்ம ஜெயிக்குமோ ஆட்டோமோ அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக எனக்கும் வந்துச்சு. எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ருத்ராஜ் கேக்வாட் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது இந்த மேட்ச் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. அவர் செம்மையாக நின்று நிதானமாக விளாண்டார். அவர் கூட கை கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உருவில் பட்டு அவரோட ரோலை வேறு லெவலில் சூப்பராக பண்ணாருங்க. 12 பந்துகளில் 24 ரன்கள் எடுத்தாச்சு. ஸோ செம்மையான உர்வில் பட்டேலோட பேட்டிங்கை நம்ம பார்த்தோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கரெக்டான ரோல் பண்ணார். அதுக்கப்புறம் யார் இறங்க போகிறா அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கும்போது இம்பாக்ட் பிளேயராக கார்த்திக் சர்மா களத்தில் இறங்கினார். அவர் சூப்பராக ருத்ராஜ் கேக்வாட் கூட பார்ட்னர்ஷிப் பிடிச்சாருங்க. வேறு லெவலில் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. தரமாக இருந்துச்சு. நிதானமான ஆட்டமாக இருந்துச்சு. 2 பேருமே நல்லாவே விளாண்டாங்க. சூப்பரான 50s 2 பேருமே ஸ்கோர் பண்ணாங்க. செம்மையான ஆட்டம். நிதானமாக ஆடி கண்டிப்பாக இந்த மேட்சை பிளே ஆஃப் ரேஸில் நம்ம இருக்கோங்கிற ப்ரூவ் பண்ணுங்கிற வெறியோட விளாண்ட மாதிரி இருந்துச்சு. 2 பேருமே நல்லா விளாண்டாங்க. கார்த்திக் சர்மாவோட கடைசி ஷாட்டான 4 வேறு லெவலில் ரீச் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் தோனி ஸ்டைலில் அவர் போஸ்ட் கொடுத்ததுமே பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் அகைன் வீழ்த்தியிருக்காங்க. 5 போட்டிகளில் இவங்களும் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா பலத்தை வேறு வெற்றியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ அதனால் பிளே ஆஃப் ரேஸில் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் தோக்கடிக்கப்பட்டு கேகேஆர்னால. ஸோ இன்னுமே நம்மளோட பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிபிகே எஸ்ஜிடியோட மேட்ச்சுமே எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் ரேஸில் கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஜெயிச்சே ஆகணும். இனி ஒரு மேட்ச்சில் எல்லாமே ஜெயிச்சா தான் அவங்களால உள்ளே போக முடியுங்கிறது தெரியும். ஸோ தரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க சிஎஸ்கே. கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டைப்பந்து இன்சைட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.